வணக்கம் நண்பா. நம்முடைய நண்பர்களாக நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, வாரம் வித்தியாசமான கேட்ஜெட் ஸ்பெஷலாக இருக்கணும், ஏதாவது ஒன்று நாங்கள் இது வரைக்கும் பார்க்காத கேட்ஜெட் ஏதாவது இருந்துச்சுன்னா வீடியோ பண்ணுங்கள் சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இவங்களுக்காக வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாடியே நமக்கு போதும்னு ஆகிடும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கேட்ஜெட் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துராத ஒரு ஹெட்ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணும்போது அது என்னங்கிறது தெரிய வரும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் தந்திருப்பாங்க, அதையும் அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டாப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது புதுமையான வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் நான் அப்லோட் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பேக்கை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். பேக்கை பிரித்து ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், 2 கலரில் ஏதோ கல் கொடுத்துருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பெண்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுனா ஜுவலில் பயன்படுத்துகிற கல் மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு ஃபஸ்ட் டைம் எந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான இயர்பட் அப்படி தான் நினச்சேன். இது அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாஞ்சை தான் ரொம்ப டைட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்பாஞ்சை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து வெளியே எடுக்கும்போது கீழே இன்னொரு பேக்கிங் தந்துருந்தாங்க. அந்த பேக்கிங்கை பிரிக்கும்போது யூசர் மேனுவல் இருந்துச்சு, அப்புறம் வாரண்டி கார்டு. இதை தவிர வேறு 3 பேர் ஆஃப் டிப்ஸ் தந்துருந்தாங்க, அப்புறம் டிட்டாச்சபிள் கேபிள் ஒன்று தந்துருந்தாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வந்துச்சு. எனக்கு மெயினாக வந்த கன்ஃபியூஷன் அந்த கல் தான். இயர்பட்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். அதை எடுத்து சுற்றி பார்க்கையில் எங்கே பார்த்தாலும் பட்டன் எதுவுமே கிடையாது. உள்ளாடி டிரைவர்ஸ் இருக்குது, அதாவது ஹெட்ஃபோனில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே உள்ளாடி இருக்குது. அப்போ எனக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, இது எப்படி ஒர்க் ஆகும், ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு. அப்படி சுற்றி பார்க்கையில் ஒரு போர்ட்டு கொடுத்துருந்தாங்க, 2 சின்ன ஒரு துவாரம் கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் டிட்டாச்சபிள் கேபிள் எடுக்கும்போது அங்கே உங்களுக்கு 2 பின் இருக்குது. அந்த பின்னை இதில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு, ஓ இவ்வளோ தான் விஷயம். எல்லாமே ஃபிட் பண்ணதுக்கப்புறமா, அதாவது டிப்ஸாக மாட்டினதுக்கப்புறம் சாம்பிளுக்கு ஒரு பாட்டு கேட்போம்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக்கை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா பாட்டு கேட்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் எதிர்பார்க்கல. நல்லாயிருக்கு பாட்டு கேட்குறதுக்கு. டெக்னாலஜியை பொறுத்த மட்டும் அவங்க 10mm சிங்கிள் டைனமிக் டிரைவர் தந்திருக்காங்க. அதே மாதிரி கோல்டு பிளேட்டட் அந்த பின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோல்டு பிளேட்டடில் தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பாட்டு கேட்குறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக ஹெட்ஃபோன்லலாம் இந்த மாதிரி பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹெட்ஃபோனை பொறுத்த மட்டும் இதில் மைக் இல்லை, இது ஒரு நெகட்டிவான விஷயம். அப்புறம் வாரண்டி கொடுத்துருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஒயரோட குவாலிட்டியெல்லாம் பார்க்கும்போது ஃபேன்சி ஹெட்ஃபோன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒயரோட குவாலிட்டியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நைஸாக இருக்குது. பாட்டு கேட்குறதுக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது, அது நல்லா தான் இருக்குது. ஸோ பாட்டு கேட்குறதுக்கு வாங்க விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் லைஃப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஒயரோட குவாலிட்டியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க, வேணால் பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமாட்டு அடுத்த வாரமும் உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி கேட்ஜெட்ஸும் நம்ம மார்க்கெட்டில் இருக்குங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணுங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிக பேர் ஒரு விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். அதே மாதிரி எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறதும் கேளுங்க. அப்புறம் நிறைய பேர் 1000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய சவுண்ட் பார் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக நான் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட், அதாவது 1000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு சவுண்ட் பார் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். அடுத்த வாரம் இன்னொரு நல்ல ஒரு வித்தியாசமான கேட்ஜெட்டில் சந்திக்கலாம். இந்த கேப்பில் உங்களுக்கு நிறைய ஹெட்ஃபோன் நான் வாங்கி வச்சுருக்கேன், அதை பற்றியும் பாருங்கள். நிறைய அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.